Honorable Jeevan Thondaman, you have 12 minutes. கௌரவ பிரதி தவிசாளர் அவர்களே, ஒரு விஷயம் நான் இங்கே சொல்லி ஆகணும். என்னன்னா, இன்னைக்கு 1,37,704 சிறுவர்கள் ஆபத்தான தொழில்களில் ஈடுபடுறாங்க. நான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கை சொன்ன காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பத்வதியின் வீட்டில் நடந்த சம்பவத்திலிருந்து இதுவரைக்கும் எல்லாரும் அரசியல் ரீதியாக நிறையா ஸ்டேட்மெண்ட்ஸ் தந்திருக்காங்க, நிறையா நாடகம் நடத்துகிறாங்க. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, மலையக மக்கள் மட்டும்தான் இந்த மாதிரி வேலைக்கு வராங்க. இதை என்னால் ஏற்றுக்க முடியாது. அவங்களோட பிரதினா இதை என்னால் ஏற்றுக்க முடியாது. காரணம் என்னன்னா, இந்த 1,37,704 சிறுவர்களும் மலையகத்துலேருந்து வந்திருக்காங்க, இல்லை நாடளாவிய ரீதியிலேருந்து வந்திருக்காங்க. வறுமைக்கு இன மத மொழி ஜாதி தெரியாது. வறுமை யாருக்கிட்ட இருக்கோ அவங்க வேலைக்கு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் மலையக மக்கள் ஒன்றும் தரக்குறைவாக வேற எந்த வேலைக்கும் போலே சொந்த காலில் நின்று இன்னைக்கு அவங்க குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க. அது வீட்டு வேலை செஞ்சாலும் சரி, சுயதொழில் செஞ்சாலும் சரி. அப்படி இருக்கும்போது இதை ஒரு காரணமாக வச்சு இந்த சபையில் இருக்க நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதை வச்சு நாடகம் ஆடி இருக்காங்க. அதாவது மலையக மக்கள் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க, கஷ்டத்தில் இருக்காங்க, எங்களுக்கு யாரோட பரிதாபமும் தேவையில்லை. இதுவரைக்கும் இந்த நாட்டுக்கு உழைச்சதுக்காண்டி அந்த சேர வேண்டிய பாக்கி, எங்களுக்கு வர வேண்டிய மரியாதை, அங்கீகாரம், கௌரவம், இதை 3 தந்தாலே போதும். இன்னைக்கு மலையக மக்கள், மலையக இளைஞர்கள் நிறைய இடத்துல நல்ல இடத்துல இருக்காங்க. நிறைய பேர் இந்த நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்காங்க. நிறைய பேர் சர்வதேச ரீதியாக போட்டிக்கெல்லாம் போய் பதக்கங்கள் எல்லாம் வென்று நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்காங்க. அதை பற்றி யாரும் பேசல. நிறைய பேர் அதிபர்களாக இருக்காங்க, ஆசிரியர்களாக இருக்காங்க, அமைச்சர்களாக இருக்காங்க, பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்காங்க, பல்வேறு துறையில் சாதிச்சு காமிச்சிருக்காங்க. ஆனால் அதை பற்றியெல்லாம் பேச வக்கில்ல. இப்போ எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க, இல்லை கஷ்டத்தில் இருக்காங்க மலையக மக்கள். அப்படி கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு காரணம் யாருன்னு பார்த்தாங்க. விஷயம் தெரியாத சில பேர் வேணா கத்திட்டு இருக்கலாம், இதுக்கு தொழிற்சங்கமும் அரசியல்வாதிகள் தான் காரணம்னு. ஆனால் இங்கே நான் எல்லாருக்கும் ஞாபகப்படுத்த வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. மலையக மக்களுக்கு கிட்டத்தட்ட 30 வருஷமா பிரஜா உரிமை கிடையாது. இந்த சபையில் உட்கார்ந்துருக்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவங்கவுங்க தொகுதிக்கு நீங்க திருப்பி போறீங்க, அந்தந்த தொகுதிக்கு போனால் உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த வேற இன்னும் மக்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க, மலையக மக்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்கள் 30 வருஷம் பின்தங்கி இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா முன்னால வந்துட்டு இருக்கோம். ஆனா அப்படி வரும்போது கூட இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்து இதை ஒரு அரசியலாக்கி கடைசியில நான் போன பாராளுமன்ற செஷன்ல பேச வேண்டியதா இருந்துச்சு. நான் பேசாத காரணம் ஒன்று இருக்கு. ஏன்னா நான் பார்த்தேன் யார் யார் இதை அரசியல் ஆக்குனாங்க. எதிர்த்தரப்புல ஒரு உறுப்பினர் என்னன்னா, இதுவரைக்கும் பாதிக்கப்பட்ட அத்தனை மலையக சிறுவர்கள் பேரையும் சொல்லிட்டு இருக்காரு. ஏன் அவருக்கு தெரிய வேணாமா என்ன? இன்னைக்கு அந்த சிறுவர்கள் இன்னும் கல்யாணம் கட்டி குடும்பம் நடத்தி சந்தோஷமா இருக்காங்க. அவங்க பேரை இந்த சபையில சொல்லி ஏன் அவங்க எல்லாரையும் மன உடைச்சலுக்கு ஆளாக்கணும்? அதனாலதான் இதுவரைக்கும் முன்னாள் அமைச்சர் வீட்டில் இருந்த அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட பேரை கூட நான் சொல்ல. இதற்கு காரணம் என்னன்னா மனிதாபிமானம். குறைந்தபட்சம் மனிதாபிமானம் இல்லைன்னா நம்ம எல்லாம் இங்கிறது பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்றாரு, இந்த அரசாங்கத்தில் இப்படி நடந்திருக்கு, போன அரசாங்கத்தில் இதோட மோசமா நடந்திருக்கு. இது நீயான போட்டி கிடையாது. ஆனா இந்த மாதிரி ஒரு தரக்குறைவான வேலைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சாகணும். நம்மள்ட்ட இருந்து அந்த மனிதாபிமானமும் காணாம போச்சு. இப்ப நீங்க பாருங்க, இந்த முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பத்வதியின் வீட்டில் நடந்த சம்பவத்துக்கு நான் எந்த விதமான வாக்குமூலமும் தரல, எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் தரல. காரணம் என்னன்னா, அந்த குடும்பத்தோட பிரைவசியை பாதுகாக்க, அந்த குடும்பத்தோட அடையாளத்தை பாதுகாக்க. இறந்து போன பெண்ணுக்கு ஒரு 2 தங்கச்சி இருக்கு, அதே மாதிரி அவங்க குடும்பமும் இருக்கு. அதையும் நம்ம பார்த்துருக்கணும். அதை பார்க்காம நம்ம அந்த பொண்ணோட பேரை எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல நான் பார்க்குறேன் ரொம்ப மோசமான விஷயம். ஒரு இடத்துல கட்சியோட பேரை ஒரு போஸ்டர்ல இப்படி வச்சிருக்காங்க, அது பக்கத்துல அந்த பொண்ணோட போட்டோ. இந்த மாதிரி கேவலமான அரசியல் செய்யணுமா என்ன நம்ம? அதனாலதான் நான் இது வரைக்கும் பேசாம இருந்தேன். நான் பேசாம இருந்தனால நிறைய பேர் சொன்னாங்க நாங்க நடவடிக்கை எடுக்கல. நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம். இங்க உட்கார்ந்துருக்க எல்லாரோட விட எனக்கு தான் இதுல அக்கறை அதிகமா இருக்கு. யாரும் ஒன்றும் சொல்ல முடியாத சம்பந்தமா. அப்படி இருக்கும்போது இந்த முன்னாள் அமைச்சர் வீட்டில் நடந்த சம்பவம் சம்பந்தமா நான் பேச வேணாம்னு தான் நினைச்சேன். ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று தந்திருக்காரு. அந்த ஆர்டிக்கலை நான் நேற்று படிச்சு பார்த்தேன். அந்த மனவேதனையில தான் நான் பேச வந்திருக்கேன். ஏன்னா அதுல சொல்லியிருக்காரு, இல்ல நாங்க நினைச்சோம் இந்த பெண்ணுக்கு 18 வயசு. ஒரு 14 வயசு பெண்ணை எப்படி 18 வயசுன்னு தப்பா கணக்கு போட முடியும்? சரி, அப்படி போட்டாலும் அந்த பெண்ணுக்கு அப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறது நியாயமா? 18 வயசா இருந்தாலும் சரி, 14 வயசா இருந்தாலும் சரி, 40 வயசா இருந்தாலும் சரி, தவறு தான். இது நம்மளுக்கு தெரிஞ்சாகும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்கு. 8 வருஷமா
இப்போ நீங்க பாருங்க நிறைய வாக்குமூலங்கள் வெளியே வந்திருக்கு. 8 வருஷமா எத்தனையோ பெண்கள் இப்ப முன்னால வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நான் இந்த வீட்டில் வேலை செஞ்சேன், எனக்கு இந்த வீட்டில் இப்படி குடும்பப்படுத்திருக்காங்க. முன்னாள் அமைச்சருக்கு இந்த விஷயம் தெரியாதா என்ன? 8 வருஷமா அதே வீட்டில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தா எப்படி தெரியாம போயிருக்கும்? நான் வந்து திருப்பி இதை வச்சு யாரும் அரசியல் பண்ண தேவையில்ல. காரணம் என்னன்னா, நான் வந்து முன்னாள் அமைச்சர் தான் இது காரணம்னு சொல்ல, ஆனா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க விட்டதுக்கு அவரும் ஒரு காரணம் தான் சொல்றேன். இதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இதை விட ஒரு ரொம்ப கொடுமையான சம்பவம் நேற்று நான் வந்து பேப்பர்ல பார்க்குறேன். அதாவது அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து செவிரில் எழுதிட்டு போயிருக்கு, என்னோட மரணத்துக்கு காரணம், வெறும் அப்படி எழுதி போயிருக்கு. எப்படி அது மட்டும் எழுதிட்டு போயிருக்கும்? பாக்கி எழுதாமலே போயிருக்கும். இது ஒரு பொய் தானே, இது எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும். இதெல்லாம் நம்பி சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு நாங்கள் இதை வந்து பார்த்துட்டு இருக்க மாட்டோம். நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். இந்த தற்கொலையோ இல்லாட்டி கொலையோ இதுக்கு பின்னால இருந்த யார் இருந்தாலும் தண்டிக்கப்படணும். அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்னா தண்டனைகள் கடுமையாக ஆகணும். இன்னைக்கு நம்ம வந்து நிறைய பெற்றோர்கள் இந்த மாதிரி சில பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சில சிறுவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட பெற்றோர்கள் எல்லாருக்கும் நம்ம அனுதாபத்தை தரோம். அனுதாபம் தரக்கூடாது, தண்டிக்கணும். பெற்றோர்கள் 18 வயசு கீழே இருக்க குழந்தைங்களை யாராச்சும் வேலைக்கு அனுப்புனா பெற்றோர்களை கட்டாயம் தண்டிச்சாகணும். பெற்றோர்கள்ல இருந்து புரோக்கர்ல இருந்து வேலைக்கு எடுத்த ஆள் வரைக்கும் எல்லாரையும் தண்டிக்கணும். அப்பதான் ஒரு பயம் வரும். அரசாங்க சார்பா அமைச்சர்கள் நாங்க இருக்கோம். இந்த மாதிரி ஒரு தவறு நடந்திருக்க கூடாது, ஆனா நடந்திருக்கு. ஆனா இது இன்னைக்கு நேற்று நடக்கலையே, இது எத்தனையோ வருஷமா நடந்துட்டு இருக்கு, ஆயிரக்கணக்கான குழந்தைங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இனிமே இப்படி நடக்கக்கூடாது. அதனால நாங்கள் என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கோன்னு நீங்களும் கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க. ஆனால் எல்லாத்தையும் விட இந்த சட்டத்துக்கு ஒரு மாற்றம் கட்டாயம் கொண்டாந்தாங்க. ஏன்னா இந்த வீட்டு வேலைக்கு போறவங்க சம்பந்தமா நீங்க பாத்தீங்கன்னா இருக்கிறது 2 சட்டம். அந்த 2 சட்டமும் 100 வருஷத்துக்கு பழமையான சட்டம். அது எப்படி பாதுகாக்க போகுது? அதே மாதிரி ILO கன்வென்ஷன்ல வந்திருக்க C-189 C-190 கட்டாயம் ராட்டிஃபை பண்ணி ஆகணும். C-189 2011 வந்துச்சு, இப்ப 10 வருஷம் தாண்டி இருக்கு. C-190 2019 வந்துச்சு, இப்ப கிட்டத்தட்ட 3 வருஷம் தாண்ட போகுது. இதெல்லாம் நம்ம ராட்டிஃபை பண்ணணும். ஒருவேளை நம்ம ராட்டிஃபை பண்ணியிருந்தா இந்த குழந்தைய காப்பாத்திருக்கலாம், சொல்ல முடியாது. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் கட்டாயம் ஒரு தீர்வு நாங்க பெற்று கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம இப்ப நாங்க வந்து ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் ஒன்று அமைக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம், பிரஜாசக்தி தலைமையில். அந்த டாஸ்க் ஃபோர்ஸ்ல வந்து அந்த ஏரியா கிராம சேவகர் இருப்பாரு, அதே மாதிரி அந்த ஏரியாவில் இருக்க ஸ்கூல் பிரின்சிபலும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் PCCF ஆஃபீஸரும் சமுர்தி ஆஃபீஸரும் வெல்ஃபேர் ஆஃபீஸர் ஆஃப் த எஸ்டேட் பர்டிகுலர்லி அவங்களும் இருப்பாங்க. இவங்களை வச்சு அங்கே இருக்க அந்த டேட்டா பேஸை நாங்கள் எடுப்போம். யாரையாச்சும் நாங்கள் அடையாளப்படுத்தினா, அதாவது இந்த மாதிரி தவறுகள் செஞ்சுருக்காங்கன்னு அடையாளப்படுத்தினா கட்டாயம் அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர்ஸ் சம்மந்தமாக நாங்கள் பதுலையிலையும் கண்டிலையும் திறக்கலான்னு இருக்கோம். அதுவும் இருக்கிறதுலே அந்த ரொம்ப ரூரல் ஏரியாவில், ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஆக்சஸ் டு எஜுகேஷனும் கரெக்டான முறையில் கிடைக்கும். அப்புறம் கடைசியாக ஒரே ஒரு வேண்டுகோள் கௌரவ கல்வி அமைச்சர்கிட்ட, இதுக்கு நம்ம ஒரு நிரந்தர தீர்வு வேணும்னா கட்டாயம் நம்ம எதிர்காலத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கை 18 வயசு வரைக்கும் கல்வியை இலவசமாகவும் கட்டாயமாகவும் ஆக்கியாகணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 14 வயசு வரைக்கும் படிச்சுட்டு அப்புறம் வெளியே வந்துடுறாங்க ஸ்கூலை விட்டு. அதுக்கு நம்ம ஒரு முற்றுப்புள்ளி போட்டாகணும். அப்பதான் முழுமையான ஒரு ப்ரோக்ரஸ் அட்டைன் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் I wish to continue in English as I was speaking on behalf of my people earlier. Now I wish to speak to everyone else, and I hope that they understand this situation. Now, the truth over here is it's quite simple. The victim was underage. She was employed by a family illegally. She was raped and now she is dead. With that being the case, the investigation is still ongoing, so we have to wait the result. But with that being the case... Honourable Member, you have 2 more minutes. Okay, but with that being the case, we have to ask ourselves, why is it that it takes the death of an individual for us to shed some light on this? And similarly, why is it that whenever an issue regarding sexual harassment comes up, we have learned to forget and forgive? And similarly, why is it that we have conditioned our society to teach our girls not to speak up and to teach our boys not to understand the meaning of no? This is where we are. And in order to progress, we have to identify where the issue is. The issue is not with the 30-odd people who raped a girl in Mount Lavinia. The issue is not with the Batudian residents. Neither is the issue with the thousands of other
girls and boys who are getting raped and killed as we speak. The issue is with ourselves. The issue is with the system. We need to fix everything from bottom up. We need to fix everything from the education system till the bureaucracy. Because only then we will be able to progress as a nation. And what saddens me the most out of all this is that many people have pointed a finger at the upcountry community, saying that a significant number of domestic workers have been coming from upcountry community, especially the Indian origin community. That is not true at all. That is completely false. We have a recent statistic, I think that was from 2020. As I mentioned earlier, there are about 103,000 children who are working in hazardous jobs. When there are 103,000 children working in hazardous jobs, how can we say that all of them are from upcountry? Poverty does not know caste, creed, religion, or race. That is something that all of us have to come to terms with. And when it knows no caste, creed, religion, or race, anybody will go for any hazardous job. And it is our duty to protect them. So please stop targeting and marginalizing a community, saying that we are downtrodden. We are downtrodden because we were neglected for over 30 years. We were neglected by every government that came for that period. And now we are trying to develop everything from ground up. We are 30 years behind, but that doesn't make us any lesser. We have come up. We have shown that we can achieve in various sectors. We have youth who have achieved medals in international competitions. We have people who are judges, lawyers, doctors. All we are asking for is not, your pity or sympathy. What we are asking for is the respect that is due to us. And lastly, if I could have just one more minute. And lastly, I would just like to say that even though we are a disadvantaged community, we never took part in any wars or riots or anything that threatened the nation. All I'm asking for is, we looked after the nation when the nation needed us the most. Now we need the nation, and we hope that the nation will look after us. Thank you.